ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவான் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய கோவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான புகழ்பெற்ற உக்கடம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில். 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு அதி அற்புதமான ஒரு கோவில். இது இந்த கோவிலை நீங்கள் நேரில் பார்த்தாலே இது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த கோவிலுக்குள்ளே வந்த உடனே அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக அதிர்வலையை நம்மளால் உணர முடியுது. உள்ளே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். பல தடைகளை நமக்கு எந்த விதமான நெகட்டிவான துன்பங்களையும் ஆபத்துகளையும் உடனடியாக ஏன்னா நாளைங்கிறது இவருக்கு கிடையாது. அந்த அளவுக்கு அதி அற்புதம். ரொம்ப பரபரப்பான இந்த கோயம்புத்தூர் மாநகரத்தில் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயும் இவ்வளவு அதி அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. அதுவும் சனிக்கிழமைகளில் ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக வரும். இது பிரார்த்தனை ஸ்தலம். இது ரொம்ப அருமையான ஒரு கோவில். நிச்சயமாக இந்த கோவிலை நம்ம முழுமையாக இப்போ நம்ம தரிசிக்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூருக்கு வர்றவங்க நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் இந்த உக்கடம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில். வாங்க கோவிலுக்கு போய் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேருந்து நிலையம் உக்கடம் பேருந்து நிலையம். அதற்கு அப்படியே எதிரில் தான் இந்த கோவில் இருக்குது. 100 மீட்டர் கூட கிடையாது, ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். இதுதான் அற்புதமான பிரம்மாண்ட ராஜகோபுரம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு சொந்தமான ராஜகோபுரம். தெற்கு உக்கடம். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் குளம், வலது பக்கம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். பகவான் லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சிட்டு, பிரகலாத மகாராஜரை நினச்சிட்டு கோவிலுக்குள்ளே நாம் போகிறோம். உண்மையிலே இந்த கோவில் பல மாற்றங்களை எதிர்கொண்டு இன்னைக்கு இவ்வளோ கம்பீரமாக, இவ்வளோ பிரம்மாண்டமாக, அதுவும் கோயம்புத்தூர் இவ்வளோ மாநகராட்சியுடைய அந்த மத்தியத்தில், இந்த சென்டர் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இவ்வளோ ஒரு விசாலமான ஒரு கோவிலை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா முதல்லலாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே இந்த இடம் அவ்வளோ கசகசன்னு இருக்கும். ஆனால் அவ்வளோ பரபரப்பான ஒரு ஊரில் இவ்வளோ அமைதியான, பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே மண்டபம் பாருங்கள். அப்படியே தசாவதார காட்சிகளும் நரசிம்மருடைய வித்தியாசமான ரூபங்களும் மக்களுடைய அந்த பக்தர்களுடைய பிரார்த்தனைகளும் எல்லாம் விளக்கேற்றிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகான கோவிலுங்க. எப்படி சொல்கிறது, சனிக்கிழமை எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் நிம்மதியாக போய் சாமி கும்பிடணும் அப்படின்னா வீக் டேஸில் போங்க. இது ஒரு வீக் டேயில் போய் எடுத்தனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்க முடியுது. ஏன்னா சனிக்கிழமை அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கே இவ்வளோ விளக்கு ஏற்றிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் அவர் ரெசிப்ரோகேட் பண்ணுறாரு. பகவான் லக்ஷ்மி நரசிம்மர், பிரகலாத் நரசிம்மர் எல்லாருக்கும் பதில் கொடுக்குறாரு. கருணை கடலாக இருக்கார். உண்மையிலே இந்த அறைக்குள்ளே வந்த உடனே, இந்த பிரகாரத்துக்குள்ளே வந்த உடனே இவ்வளவு அழகாக இருந்ததுங்க. அதை கோவிலை நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அப்படியே இவ்வளோ இயற்கையாக இருக்குது. அந்த நேச்சுரலாக வரைஞ்சிருக்காங்க. நல்லா அந்த செவுத்தில் பதிச்சிருக்கிறதெல்லாம் பிரமாதமான காட்சியாக இருக்குது. கருடன் அமிர்தத்தை இந்திரலோகத்திலேருந்து கொண்டு வர காட்சியெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அஷ்டலக்ஷ்மியோடைய காட்சியும் சரி, வித்தியாசமான ஆழ்வார்கள் ராமானுஜர் அவங்களுடைய காட்சிகளும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பர். உண்மையிலே இந்த மண்டபம் தான், இதுதான் மூலவருடைய இடம். 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். 1500 கூட சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. மினிமம் 1000 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். பொதுமக்கள்கிட்டையும் நம்ம விசாரிக்கலாம். பாருங்கள், இதான் அமிர்த கலசாத சுதாகரன்னு பேர் கருடனுக்கு. இந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வந்தனால அதுக்கு சுதாகரன்னு பேர். இது தேவர்கள் புடைசூழ தேவராஜனா நம்ம லக்ஷ்மி நரசிம்மர், பிரகலாத் நரசிம்மர் காட்சி கொடுக்குறாரு. ஜெய் ஸ்ரீராம் ஹனுமானுடைய காட்சி. பொதுமக்கள்கிட்டையும் நம்ம விசாரிக்கலாம், அவங்களுடைய மனசு எப்படி இருக்குது, இந்த கோவில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குங்கிறதையும் நம்ம விசாரிக்கலாம். நிறைய சன்னதிகள் இருக்குது. சுதர்ஷன் சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், ஆழ்வார்கள் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, விநாயகர் சன்னதி எல்லாம் இருக்குது. நிறைய இருக்குது. நிறைய கூட்டம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விசாலமாக இருக்குது. பார்த்தீங்களா, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டங்கும் போது, உக்கடம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது நேற்று வந்தது. நரசிம்மர் கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. இப்போ நம்ம பொதுமக்கள்கிட்ட விசாரிப்போம். மறுபடியும் உள்ள போகலாம். இதான் பிரார்த்தனை. அருமையான பிரார்த்தனை விளக்கேந்தி பண்ணுறாரு. இவர்கிட்ட கேட்போம். வணக்கம் பிரதர். இந்த கோவில் எத்தனை முறை நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? 9 வருஷம் வந்துட்டுருக்கீங்க சார். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுடைய சிறப்பம்சம் என்ன?
எல்லா நோய் நொடிகள் பில்லு சூனியம் ம். எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நரசிம்மசாமி இன்னொரு குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுறாரு. நீங்கள் ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்களா? இருக்கிறீங்க எப்போ வேணாலும் வந்தாலும் நிம்மதி கிடைக்க வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ 100% நம்மளுடைய நம்பிக்கைக்கு வெற்றி. நம்பிக்கை வெற்றிங்க. எந்த தடையாக இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக் எதாக இருந்தாலும் நரசிம்மசாமி உடச்சு விட்டுருவார். எந்த பிரச்சனையும் நம்ம கூடவே இருப்பார். எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல ஆன்மீகத்தை நன்றி.